இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச திண்டுக்கல் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2024ல வந்து நமக்குன்னு வந்து ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளோட ஐடியா வந்து மென்ஷன் பண்ணி வாழ்க்கையிலேயே வந்து மறக்க முடியாத மொமெண்ட். இது வரைக்கும் நான் எந்த பிரைஸும் வாங்கினதே கிடையாது. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாட்ச் வாங்கினது. இதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம டிசர்வ் தான். ஃபர்ஸ்ட் வந்து 3 பிரைஸ், அப்புறம் அதுக்கடுத்து வந்து ஒரு ஸ்பெஷல் ரெகக்னேஷன் கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி வந்து அடுத்த லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து பிரைசஸ் கூட வச்சுக்கோமே. அதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க வந்து என்டர்டைனர் பிரதாப பண்ணாங்க. எனக்குன்னு அப்படியே என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு சந்தோஷம், கண்ணெல்லாம் அப்படியே கலங்கிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எடுத்து நம்ம பேரை கூப்பிடுறாங்க அப்படின்னு. அப்புறம் அதுக்கடுத்து வந்து நம்ம அவார்டு கொடுக்கும் போது ரோலெக்ஸ் வந்து ஒரு டில்லின் ஒரு வக்காலி அப்படியே மிரண்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட். ஆனா அதை வந்து கேப்சர் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஒரு மொபைல் போன் எதுவுமே கிடையாதுனால பண்ணல. இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது எனக்குமே ரொம்ப டவுட் இருந்துச்சு, நம்ம அந்த ஃபீல்டுக்கு வந்து கரெக்டா இருப்போமா, செட் ஆகுமா அப்படின்றது. ஆனா திண்டுக்கல் டிஜிட்டல் அவார்ட்ஸ் வந்து கரெக்டா சூஸ் பண்ணி இந்த அவார்டு கொடுத்ததுனால வந்து உன்னை மாதிரி ஆளதான் இந்த சொசைட்டி தேடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளை பூஸ்ட் பண்ணி விட்டு நம்மளோட கண்டென்ட் வந்து இன்னும் வந்து கண்டிப்பா பெருசா இருக்கும். டிஜிட்டல் அவார்ட்ஸ் பண்ணதுக்கான நோக்கமே வந்து ஒரு கிரியேட்டரை வந்து பூஸ்ட் பண்ணி விடணும் அப்படின்றதுனாலதான். கண்டிப்பா வந்து இப்ப நம்மளுக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நம்ம அடுத்த வருஷம் நம்ம போய் போவோம் இல்லையா, அப்ப கண்டிப்பா நம்ம இம்ப்ரூவ்மெண்டோட தான் போவோம். நம்மளோட கண்டென்ட்டுமே இனி ஒரே என்டர்டைன்மெண்ட் பேஸ் பண்ணி மட்டுமே இருக்காது. நிறைய திண்டுக்கல்ல இருக்க ஸ்பாட்ஸ்ல வந்து ரிவ்யூ பண்றது, கொஞ்சம் நல்லபடியா மக்களுக்கு தெரிவிக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி தான். அவார்டு வந்து சில பேருக்கு சாதாரணமா தெரியும். ஆனா இந்த அவார்டு நம்ம வாங்குறதுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், எவ்வளவு எஃபோர்ட் போட்டுருக்கோம் அப்படின்றது நமக்கும் நம்ம டீம் பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும். விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதில்லை அப்படின்ற மாதிரி வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட். நானே சும்மா இருந்தாலுமே வந்து நீ ஏதாச்சும் பண்ணு, உன்னால முடியும், ஏன் வீடியோ வரல அப்படிலாம் கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம ஏபிஎம் பசங்களும் சரி, நம்ம வந்து வீடியோ எடுக்க போறோம்னு சொல்றோம்னா ஃபுல் சப்போர்ட் இருப்பாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிவாக்கான ஒருத்தவங்க இருந்தாங்க. அப்ப நான் எதுவுமே பண்ணல, ஆனா அப்பயே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கண்டிப்பா நீ ஏதாச்சும் பண்ணுவடா, எதுவும் நினைக்காத, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணது. இந்த வீடியோ நான் பண்றதுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்த ஹரிஸும் சரி, இந்த வீடியோ பண்றதுக்காக கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்த என்னோட ஸ்பெஷல் பர்சனும் சரி, இந்த அவார்டுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் அவங்க. கண்டிப்பா வந்து மேலும் மேலும் சாதிப்போம். மறக்காம எப்பயும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோட ஃபுல் லிங்க் வந்து யூடியூப்ல இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன், பாக்குறவங்க பாத்துங்க.